இப்போ நம்ம ரெட்மி நோட் 4ல் பப்ஜி எப்படி இருக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். பப்ஜிக்குள்ளே போகிறோம். ஃபுல் பிரைட்னஸ் வச்சுரும். இந்த வீடியோ வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 அதில் 2K ரெசல்யூஷன் இன்றைக்கி தான் பார்த்தோம் அந்த மொபைலில் இருக்குன்னு. ஸோ அதை நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது சைமல்டேனியஸாக 2 டெஸ்டிங். ஒன்று பப்ஜி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், இன்னொன்று இன்ஃபினிக்ஸில் 2K வீடியோ எப்படி இருக்குன்னு. இன்ஃபினிக்ஸு நோட் 12 வந்து 2022 வாங்கினேன் 10Kக்கு. நல்லா தான் இருக்குது. மற்றபடி ரேம் யூசேஜ் சரியில்லை. 2 ஆப்பு ஓப்பன் பண்ணாலே மல்டி டாஸ்கிங் சரியே. அது வந்து பேக்ரவுண்டில் 2 ஆப் ஓடிட்டு இருந்தாலே அது ரொம்ப ஹேங் ஆகுது. இதுலேயே மெட்டா ஃபியூஷன் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ரெட்மி நோட் 4 நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரெட்மி நோட் 4ல் அப்போவுமே கேமிங் மோட்லாம் இருந்து இந்த டைமில். இப்போ தான் வருது, இவ்வளோ நேரம் ஆகி இப்போ தான் வருது. அப்டேட் ஆகிட்டு இருக்கு, ஏதோ அப்டேட் இருக்குன்னு செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு போட்டிருக்கு. இதில் வந்துட்டு சவுண்டு கேட்குதா பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த மொபைல்லேருந்து லேப்பில் ஸ்க்ரீனிங் பண்ணி லேப்பில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பப்ஜி அவர்களே, இந்த மியூசிக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுறாதீங்க, இந்த வீடியோக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுறாதீங்க. ஸ்கிப் கொடுத்துட்டேன், இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிடாதீங்க காப்பிரைட். இதுதான் என் ஐடி. இது பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 72 லெவலில் இருக்கேன்னு நினைக்கேன். 72 லெவல், ஆமாம் 72. இப்போ வந்து நம்ம டிடிஏ மேட்ச் போட்டு எப்படி ஹேங் ஆகுதா எதாவது பார்ப்போம், ஸ்ட்ரக் ஆகுதா அப்படின்னு. லோ செட்டிங்ஸில் தான் போட்டிருக்கேன், ஏன்னா ஹை செட்டிங்ஸ் போட்டால் எப்படியும் வராதுன்னு தெரியும். ஏன்னா இன்ஃபினிக்ஸில் இது ஒரு டைப்பாக இருக்கும். இன்ஃபினிக்ஸில் வந்து என்ன ப்ராசஸர்னால் மீடியாடெக் G80. இது வந்து ரெட்மி நோட் 4 2017 வாங்கினேன். இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர் இருக்குது. இன்னும் இந்த ஹீட்டு எல்லாம் ஒன்றும் தெரில. உங்களுக்கு அடுத்தது ஹீட் டெஸ்ட் நான் பண்ணி வைக்கேன். என்கிட்ட ஒரு இது இருக்குது, அதுக்கு பேட்டரி போட்டு நான் அப்புறம் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு. இதில் கைரோஸ்கோப் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கைரோஸ்கோப் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, நான் ஆஃப் பண்ணிடுறேன் கைரோஸ்கோப்பை. இந்த பப்ஜி கேம் வந்து நான் ஹெச்டி செட்டிங்ஸில் தான் இருக்குது. இந்த பாட்டுக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்காதீங்கப்பா. ஹிந்தி பாட்டாக போடுறாங்க. ஐ ஹேட் ஹிந்தி பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹிந்தி. ஐ எம் a தமிழன். இப்போ வந்து செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ். இது வந்து சூப்பர் ஸ்மூத்தில் இருக்குது. இது வந்து பேலன்ஸ் வரைக்கும் தான் போகும் இந்த மொபைல். இது வந்து ஸ்மூத் கேம் ஸ்க்ரீன் வந்து சூப்பர் ஸ்மூத்தில் இருக்குது. ஃப்ரேம் ரேட் வந்து ஹையில் இருக்குது. வேறு ஸ்டைல் வந்து கலர்ஃபுல்லில் இருக்குது. வேறு என்ன சொல்ல, ஸ்டைல் கலர்ஃபுல். ஜெனரல் செட்டிங்ஸில் வந்து நார்மலில் இருக்குது. பிரைட்னஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது. வேறு ஆட்டோ அட்ஜஸ்ட் கிராஃபிக்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். பேலன்ஸ்லாம் போகும். வேறு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மூத் கொடுத்து ஸ்மூத் போகலாம். பேலன்ஸ், இப்போ பேலன்ஸ் இதில் வந்து மூவி டைப் கொடுக்கும். இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ அவுட்புட் பார்க்குறீங்க. இருந்தாலும் இப்படி தான் இருக்குது. வாங்க இப்போ கைரோலாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா கைரோ எனக்கு வராது, என் தம்பிக்கு தான் விளாட தெரியும். இதே ஐடி தான். இப்போ நம்ம அதில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குவாலிட்டியெல்லாம் லோவாக தான் இருக்குது, எல்லாம் லோ செட்டிங்ஸில் தான் வச்சுருக்கேன். சரி விளாடி பார்ப்போம். என் பழைய கண்ட்ரோல் தான். நான் கேம்ஸ்லாம் விளாடி ரெண்டு வருஷமெல்லாம் ஆச்சு.
வயசாயிட்டா கேம் விளாடுற இன்ட்ரெஸ்டே இல்லை. மண்டையிலே போட்டான் மண்டையன். நம்ம ஆனாலும் ஒருத்தனை கொண்டுட்டு தான் இந்த வீடியோ ஆஃப் பண்ணுறோம். ஒரு டைமில் நானும் ப்ரோ பிளேயர் தான். வேறு எங்கள் டீமுக்கு நான் தான் டிரைவர். என்னை நம்பி தான் வண்டி தருவானு. மண்டையன் இன்னொரு மண்டையனும் போட்டான் என்னையா. இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஒருத்தனையாவது கொண்டுட்டு தான் நான் இந்த வீடியோவை கட் பண்ணேன். Once upon a time there lived a ghost and his name is number 70. ஐயோ இந்த மினிட் ஜூம் பண்ணிலாம் அடிப்பேன் பார்த்துங்க. இப்போ வர மாட்டேங்க இந்த சரி யார் எடுப்போம் இதை. போட்டேன். சரி காய்ஸ், இந்த வீடியோ கட் பண்ணிடலாம். ரொம்ப எப்படி சொல்ல, இதில் நம்ம வந்து பெரிய கேம்லாம் விளாண்டோன்னா இருக்காது. சார்ஜும் டக்குன்னு குறையுது. 79 தான் இருக்குது. மற்றபடி ஹீட் ஆகுது. ஹீட்டனால் ரொம்ப இது ஃபீல் பண்ண முடியுது. நல்லா ஹீட் ஆகுது. ஏன்னா இது 2017 உள்ளது, பழைய ப்ராசஸர். கேமிங்கும் நல்லா அப்டேட் ஆகிடுச்சு, அதனால் நல்லா ஹீட் ஆகுது. மற்றபடி நீங்களே பார்க்கலாம், கீழே ஓட வச்சுல தான் கிராஸே லோட் ஆகுது. இந்த சின்ன கிராஸ் எல்லாம் இந்த கிராஸ் எல்லாம் லோட் ஆகுது. மற்றபடி என்ன சொல்ல, இந்த டச் ஃபீல் எல்லாம் லோவாக தான் இருக்குது. இந்த மண்டையை என்னையே கொண்டுட்டான் திருப்பி. இவனை நான் இன்னொரு தடவை கொண்டுட்டு. இப்போ எம்எஸும் 383ன்னு இருக்குது. என்னன்னு இப்போ 60 MS வந்துட்டு. சரி கைஸ், என்ன கொல்லதுக்கு மனசு இல்லை. வாங்க போமா.